என்னது மீனா வந்து முத்துட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா? ரோஹிணி பற்றி எல்லா விஷயமும் முத்துக்கு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் நடந்திருக்காது, இதெல்லாம் கனவாக இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கலாம் அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீனா கூப்பிட்டு முத்து வந்து ஒரு சாமியார்ட்ட போகிறாங்க. சாமியார் வந்து மீனா அழுகிறத புரிஞ்சுக்கிட்டு முத்துவை வெளியே அனுப்பிச்சிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆனாலும் வந்து மீனா எதையுமே சொல்கிறது இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, உண்மை என்றைக்குனாலும் வெளியில் வரும், பயப்படாத, நீ வந்து ஒரு கயிறை கட்டிக்கோ, இல்லைனா உன் புருஷன் சந்தேகப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க மீனாவும். மீனா முத்துட்ட போனால் கயிறு கொடுத்துருக்காங்களா சரின்னு சொல்லி கட்டி விட்றாரு அவர். இந்த பக்கம் சிந்தாமணி அங்கே தெரியாமல் வராங்க. அப்போ என்ன எங்கள் தொழிலை கெடுக்கணும்னு சொல்லி கயிறு கட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்கள் பழக்கம் தான், நீங்கள் வேணால் உங்கள் தொழில் எதிரிக்கு மேலெல்லாம் வைத்தறிச்சல் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கயிறு கட்டுங்கன்னு சொல்லி சூசகமாக வந்து அவங்கள கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. சிந்தாமணி வந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த சாமியாரை பார்க்க அவங்களோட பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அங்கேயும் வந்து உங்களுக்கு பொண்ணுக்கு உங்கள் விருப்பப்படி நடக்காது, அப்படி நடக்கும்போது கல்யாணம் நடக்கும்போது நீங்கள் யாராவது ஒரு ஆள் நீங்களோ உங்கள் வீட்டுக்காரரோ ஜெயிலில் இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதில் ஷாக்காகிறாங்க சிந்தாமணி. வீட்டுக்கு வந்து பார்த்தா மீனா அதே மாதிரியே இருக்காங்க. முத்து வந்து என்ன நீ கயிறு கட்டின அப்புறம் அப்படியே இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இதுக்கு மேலே என்னால் உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ரோஹிணியை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.